நான் என்ன படித்தேன், என்ன வேலையில் இருந்தேன், என் தாய் தகப்பன் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போய் காலேஜில் பிரின்ஸிபல் ஆக்டிங் அன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தாங்க. பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் வேலை கொடுத்தாங்க. அதனால் பிரின்ஸிபலாக கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போது எங்கள் அப்பா ஹேர்டயர் போட்டுக்கிட்டு அப்படி வெளியே நின்று எல்லாத்துக்கும் கை காட்டி பையனுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா அப்பா கண்ணில் தண்ணி. காரை விற்றுட்டு வந்து எங்கள் அப்பாட்ட பணம் கொடுத்து என்னன்னு கேட்டார். நீ காரில் போகணுப்பா, நான் உனக்கு காட்டணும், எனக்கு அப்பா அமையலடா, உனக்கு அமைஞ்சா அப்படின்னாரு. அவர் இறந்த அன்றைக்கி உங்களையெல்லாம் சிரிக்க நான் அழுது கொண்டு உங்களை சிரிக்க வைக்கணும்னா இது கடவுள் கொடுத்த பெரிய பிரசாதம் என்று சொல்லி அங்கிருந்து என் கையாவுக்கு நன்றி சொல்லி, என்னை இப்படி நல்லவனா இந்த உலகத்தை நல்ல வீணை படித்து நல்ல உள்ளத்தோட இத்தனை ஆயிரம் மக்களை 1000 மேடைகளை ஒரு 10 லட்சம் மக்களை சிரிக்க வச்சுருப்பேன். நான் அழுதுத்தான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, சில பேருக்கு சிலது தெரியும். ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய மனசு இல்லை, மேடை வந்திருக்காங்க. நானும் உங்களை பார்க்கிறேன். கண்ணீரோடு விதை விதைப்பேன், கம்பீரத்தோடு இருப்பான். விதை விதைத்தவன் தூங்கி விட்டான். எங்கப்பா விதை விதைத்தவன் தூங்கி விட்டான், விதை தூங்கவில்லை. நன்றி.